வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க பாலக்கு கீரை மாதிரி பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்யலாம். வாங்க பாலக்கு கீரை இந்த அரிஞ்சு எடுத்துருக்காங்க. அதை பொடுசாக கழுவிட்டு நல்லா பொடுசாக அரிஞ்சு எடுத்துக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், பருப்பு பைத்தம் பருப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிங்க, வாசமாக இருக்கும். என்ன வெடிக்குது என்ன இதில். ஜீரகமும் கடுகும் போட்டிருக்கேன். பொரியட்டும். பொரிஞ்சிட்டுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளிக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாங்க. அப்போதான் நல்லா வேகும். இது இப்போ நல்லா கொலைய வேகட்டும். தக்காளி இப்போ நல்லா வெந்து போயிடுச்சுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயில் காரம் இல்லை, அதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணா போட்டுக்கலாம், வேணா போடலாம். பருப்பு தண்ணி, பருப்பும் பைத்தம் பருப்பு, இதில் பெருங்காயம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த பாலக்கு கீரை அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இதில் நம்ம போட்டுடலாம். நீங்கள் தொட்டுக்கிறதுனா கொஞ்சம் தெக்காக வச்சிடலாம் சாதத்துக்கு, இல்லை போட்டு சாப்பிட்றதுனா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. நீங்கள் தேங்காய் பால் வேணால் ஊற்றிக்கலாம். நிறைய பேருக்கு வேணால் ஒரு முடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் வரும். நான் தேங்காய் ஊற்றலை. சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாலக்கு கீரை கூட்டு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.